இல்ல ஓகே. ஓகே. எதுல ஸ்டாப் ஆயிடுச்சு? இதுலயா? எதுல உங்களுக்கு கட் ஆயிடுச்சு? இதுல தான் சார். இதுல தான் கட் ஆயிடுச்சு. என்ன மைய முறை வழி அலகு. இப்படின்னு சொன்னா இந்த அறிக்கை இதுதான் ப்ரொசஸர் சிம்பிள். இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மதர்போர்ட், இது சிஸ்டம் யூனிட், இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். CPU, ப்ரொசஸர்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்லுவோம்? அதுக்கு வந்து ப்ரொசஸர்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேயா? இப்போ நம்ம கொடுக்குற டேட்டாவை இன்புட்டா வழங்குற டேட்டாவை நமக்கு வந்து ப்ரொசஸ் பண்ணி அவுட்புட்டா தரணும். இதுக்கு இன்னொரு ஸ்பெஷலான பேர் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ப்ரொசஸருக்கு கம்ப்யூட்டர்ல முக்கியமான இதுன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க. அப்போ கம்ப்யூட்டர் என்ன? ப்ரொசஸர் மூளை, கணினியின் மூளைன்னு சொல்லுவாங்க. நம்மளோட மூளை மாதிரி கம்ப்யூட்டர் மூளை தான் வந்து இந்த ப்ரொசஸர். ஓகேயா? இந்த ப்ரொசஸர் வந்து நிறைய டைப், உள்ளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ உங்களுக்கு பின்னுக்கு வருவதா இருக்கும். ALU இருக்கு, CU இருக்கு, மெயின் மெமரி நிறைய இருக்கு. அதுக்குள்ள நம்ம இதில் ஆர்கிடெக்சர் பார்க்க போனால் நிறைய இருக்கு இதுக்குள்ள பேசுறதுக்கே. இதுதான் வந்து சிஸ்டம் யூனிட். இது நீங்க பார்க்குற பிசி வந்து இதுதான். இதுக்குள்ள தான் இது இருக்கு. ஓகேயா? இதுக்குள்ள தான் இது இருக்கு. ப்ரொசஸர் இடத்துல இருக்கும். ப்ரொசஸர் என்ன வேலைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ப்ரொசஸ் பண்றது நம்ம கொடுக்குற தகவல்களை தகவல்களாக மாற்றி அதை வந்து வெளியீடா வழங்கும். விளங்கிச்சா என்னன்னு சொல்லி? ப்ரொசஸர்டா அடுத்ததுக்கு போகுமா? ஓகே ஓகே. எங்க ஓட போறீங்க? யாரால இது ஓடிப்போம் சொல்லுது? ஓகே. பள்ளிக்கு போறேன். இதுல பேர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ரெம் என்ன செய்யும்? முதன்மை நினைவகம், போக்கு பெருவழி நினைவகம். இது என்ன செய்யும்? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? ரம். ஃபுல்லா பேரு? ரெம், இதுல பேர்ல இது என்ன செய்யுதுன்னு இருக்கி. இது என்ன செய்யும் சொல்லுங்க பாப்போம். தரவுகளையும் தகவலையும் சேமித்து வைத்துக் கொள்ளும்.
சேமித்து வச்சுக்க ஆனா நினைவகம். தற்காலிகமாக சேமிச்சு வச்சுக்கொள்ளும், பெர்மனண்டா வச்சுக்காது. இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்றோம், ஆன் பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு வேர்ட்ல வந்து ஒரு டைப் பண்ணிட்டு இருக்கோம், சேவ் பண்ணல, நம்ம சும்மா டைப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டக்குன்னு வந்து கரண்ட் பெய்த்து திருப்பி ஒன்னாகும் போது இருக்குமா அந்த டேட்டா? இருக்காது. இல்ல. அதுக்கு பேரு தான் வந்து தற்காலிக தற்போக்கு இது ரேண்டம் எக்சஸ் மெமரி, தற்காலிக பெருவழி நினைவகம் அப்படி சொல்லி. கணனி தொழிற்படும் போது தரவுகள் தகவல் ஆகியவற்றை தற்காலிகமாக சேமித்து வைத்துக் கொள்ளும் சாதனம் கணினியின் முதல் நினைவகம் எனப்படும். அதாவது கணினியில தரவுகள் தகவல்கள் எல்லாத்தையும் வந்து சேமித்து வச்சுக்கொள்ளும், ஆனா தற்காலிகமா தான் சேமித்து வச்சுக்கணும், பெர்மனண்டா சேவ் பண்ணி வைக்காது. இப்ப நீங்க வந்து உங்களோட போன்ல வந்து சேவ் பண்ணி வைக்க உங்களோட போட்டோஸ் வீடியோஸ்லாம் சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி இது வந்து எப்பவுமே சேவ் பண்ணி வச்சுக்காது. சேவ் பண்ணி வச்சுக்கும், ஆனா தற்காலிகமா தான் சேவ் பண்ணி வச்சுக்கும். இப்போ கேஷ் நிதிக்கு கேஷ் வந்து கிளியர் ஆகிட்டுன்னு சொன்னா அவங்க டேட்டாஸ்லாம் ஒன்றும் இருக்காது அதுல. அடுத்தது வந்து இது தற்போது ரெம் எனவும் அழைக்கப்படுமா. சரியா? ரெம்டு சொன்னா ரேண்டம் எக்ஸஸ் மெமரி. இப்போ டேட்டா வந்து ரேண்டமாக தான் எக்ஸஸ்ல வச்சுக்கும், பெர்மனண்டா வச்சுக்காது. விளங்கிச்சா முதல் விநியோகம் என்னன்னு சொல்லி? முதல் விநியோகம் தான் தற்காலிகமாக தகவலை வந்து சேமிச்சு வச்சுக்கலும். விளங்கிச்சா? நெட்வொர்க்கா சொல்லணுமா? இல்ல சார். விளங்குச்சு சார். ம். வேணாம் சார். வேணாமா? அடுத்தது தேக்க சாதனம். இந்த 2 ஸ்லைட் தான் இருக்கு. பசிக்குது எல்லாருக்கும்? பேசுங்களே ஃப்ரெண்ட்லியா இல்ல பேசுங்க. சார். எஸ் சார். இல்ல சார். எஸ்ஸா? யாரு கேஸ்? ஹைசம் எஸ் என்ன மாதிரி இருக்கி? ஓகே, தேக்க சாதனம். இது வந்து என்ன, முதன்மை நினைவகம் தற்காலிகமா தான் இந்த டேட்டாவெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கும், ஆனா இது இருக்கே இது வந்து பெர்மனண்டா சேவ் பண்ணி வச்சுக்கும். மீண்டும் பயன்படுத்துவதற்காக தரவுகள் அறிவுறுத்தல் தகவல்கள் ஆகியவற்றை தேக்கி வைக்க பயன்படுத்தும் சாதனங்கள் தேக்க சாதனங்கள் எனப்படும். நம்ம வந்து சேவ் பண்ண டேட்டாவை சேவ் பண்ண ஃபைலை திருப்பியும் பாவிக்கிறதுக்காக சேவ் பண்ணி வைக்கும். ஒரு ஃபைலை சேவ் பண்ணி வைக்கும் நம்ம திருப்பியும் பாவிக்கிறதுக்காக. ஆனா ரேண்டம் எக்ஸஸ் மெமரி இருக்கே, இப்ப ரேண்டம் எக்ஸஸ் மெமரியில வந்து இப்ப நான் எழுதினோன்னு அழியுது தானே, ஒட்டோ அழியுது, இதே மாதிரி அழிஞ்சு போயிடும். ஆனா இப்ப நான் எழுதுறேன் பாருங்க, அழியாது, இது அழியாது. இதுதான் தேக்கச்சாதனம், இதுதான் ரேண்டம் எக்ஸஸ் ஸ்டெம். விளங்கிச்சா? இது பெர்மனண்டா இருக்கு, இது பெர்மனண்டா இருக்குது இல்ல, இது ரெண்டுக்கும் இதான் வித்தியாசம். இப்ப வந்து தேக்க சாதனங்களை 2ஆ பிரிக்கலாம். என்னென்னையா பிரிக்கலாம்? உள்தேக்கம் வெளித்தேக்கம். தேக்கம் வெளித்தேக்கம். உள்தேக்கம் வெளித்தேக்கம். தேக்க சாதனங்களை 2ஆ பிரிக்கலாம். இன்டர்னல் மெமரி எக்ஸ்டர்னல் மெமரின்னு 2ஆ பிரிக்கலாம். அதாவது உள்தேக்க சாதனம் வெளித்தேக்க சாதனம். உள்தேக்க சாதனம் சொன்னா இப்ப வந்து நம்மட கம்ப்யூட்டருக்குள்ளேயே இருக்கும், அது வந்து உள்தேக்க சாதனம். வெளித்தேக்க சாதனம்னு சொன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல தான் யூஸ் பண்ணுவோம், ஆனா வந்து தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுவோம். இப்ப படம் பார்க்கறதுக்காக சீடியை யூஸ் பண்ணுவோம், படம் பார்த்து முடிச்சோன்னா சீடியை நம்ம கம்ப்யூட்டர்ல வச்சுக்குவோமா? இல்ல, அதை கலட்டி கையில எடுத்துக்குவோம். அது வந்து என்ன, வெளித்தேக்க சாதனம், எக்ஸ்டர்னலா யூஸ் ஆகுது. இன்டர்னலுக்கு என்னென்ன, உள்தேக்க சாதனத்துக்கு என்ன உதாரணம் இருக்கு? இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் வந்து கம்ப்யூட்டருக்குள்ள தான் இருக்கு. ஹார்ட் டிஸ்க் வந்து இது கம்ப்யூட்டர்,
இதுக்குள்ள தான் ஹார்ட் டிஸ்க் இருக்கு. ஆனா பென்ட்ரைவ் சிடி எல்லாம் அப்படி இல்லை, வெளியால இருக்கும். நமக்கு தேவை இன்செர்ட் பண்ணிக்குவோம், தேவையில்லை டிலீட் பண்ணிக்குவோம். ரைட்டா? தேவைண்டா நம்ம அடிச்சு யூஸ் பண்ணிக்குவோம், தேவையில்லாட்ட நம்ம கழட்டி வச்சுக்குவோம். இதுதான் வெளித்தேக்க சாதனம். உள்தேக்க சாதனம்டா பெர்மனண்டா உள்ளுக்கு ஏறிக்கும், டேட்டா உடனே தரும். ஆனா வெளித்தேக்க சாதனம்டா நம்ம வெளியால இருக்கும், வெளியாலன்னு சொன்னா நமக்கு தேவைண்டா மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்குவோம், தேவையில்லாட்டி கழட்டி எடுத்துடுவோம். பென்ட்ரைவ் எல்லாம் வெளித்தேக்க சாதனம். ஆனா இது எல்லாம் என்ன, பெர்மனன்ட், தற்காலிகம் இல்லை. என்னது இதெல்லாம்? பெர்மனன்ட், பெர்மனன்ட். தற்காலிகம் இல்லை. நம்ம டேட்டாவை சேவ் பண்ணியே வச்சுக்கும், இடைக்கிட டிலீட் பண்ணாது. விளங்கிச்சா? அடுத்ததுக்கு போமா? இது விளங்கிச்சா? உள்தேக்க சாதனம் என்ன, வெளித்தேக்க சாதனம் என்னண்டு? தொடர்பாட சாதனங்கள். தொடர்பாட சாதனம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். வாசிக்காம சொல்லுங்க பார்ப்போம், உங்களுக்கு என்ன விளங்குதுன்னு பார்ப்போம். வைஃபை ம். இப்ப நம்ம இன்புட்டை வழங்கிட்டோம், ப்ரொசஸ் பண்ணிட்டோம், அவுட்புட்டா வந்துட்டு ஒரு டேட்டா. அந்த அவுட்புட்டா டேட்டா நம்ம ஷேர் பண்ணணும் தானே? விளங்கிச்சா? அதை நம்ம வேற ஒரு ஆளுக்கு அனுப்பணும். அதுக்காக யூஸ் பண்றது தான் தொடர்பாட சாதனம். இப்ப நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு என்ஐசி என்ன செய்யும்? மோடம் என்ன செய்யும்? ரவுட்டர் என்ன செய்யும்? சொல்லுங்க பாப்போம். இன்டர்நெட். என்ஐசி என்ன செய்யும்? ஓகே, நான் சொல்றேன், டைம் போகுதே. என்ஐசி நம்மட டேட்டா கம்ப்யூட்டர்ல இருந்து வெளியே, அதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு அனுப்புறதுக்கு உதவி செய்யும். ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு அனுப்புறதுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் கார்டு என்ஐசி ஹெல்ப்பா இருக்கும். இதுல RJ45 போட்டிருக்கு, இந்த படத்துல இருக்கும். அதுல நம்ம வயர் அடிச்சோம்னு சொன்னா, இந்த கம்ப்யூட்டருக்கு அடிச்சோம்னு சொன்னா, இதுல வைஃபை கனெக்ஷன் ஆட்டோவா கனெக்ட் ஆயிரும். ரவுட்டர் மூலமா இல்லாட்டி மோடம் மூலமா நம்ம இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை ஷேர் பண்ணலாம். விளங்கிச்சா? மொடம்னு சொன்னா நமக்கு வார டேட்டாவை, இப்ப ரவுட்டர்ல இருந்து வார டேட்டா அனலோகா வரும், டிஜிட்டலா வரும். அந்த டேட்டா நம்ம கம்ப்யூட்டருக்கு தெரியுத மாதிரி கொடுக்கறது தான் மொடம்ன்ற வேலை. ரவுட்டர்னா எல்லாருக்கும் தெரியுமா இருக்கும், வைஃபை தெரியும் தானே? வைஃபை தெரியும் தானே? வைஃபை தான் ரவுட்டர்னு சொல்லுவாங்க. ரவுட்டர்னு சொன்னா வழிகாட்டி, ரூட்டர். இப்போ நமக்கு டேட்டா தேவை, அதை நமக்கு இப்படி எடுத்து அந்த டேட்டா நம்மளோட கம்ப்யூட்டருக்கு மொடம் மூலமா அனுப்பி, இந்த மொடம் நம்மளோட கம்ப்யூட்டருக்கு தரும். ஓகேயா? விளங்கிட்டா? இவ்வளவுதான் விஷயம். ஓகே, கிளாஸ் இதோட நிப்பாட்டுவோமா, முடிப்போமா? இல்லாட்டி இன்னொருக்கா சொல்லவா எல்லாத்தையும் டக் டக்குன்னு? நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்னு நான் ஸ்பீடா சொல்றேன். கணினி கூறுகள் பார்த்தோம், அவுட்புட் டிவைஸ் என்ன, இன்புட் டிவைஸ் என்னன்னு பார்த்தோம். அடுத்து தேக்க சாதனம் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது மையமுறை வழி ப்ரொசஸர் எப்படி வேலை செய்யுது, ப்ரொசஸர் டேட்டா எப்படி வருது, எங்க ப்ரொசஸர் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து ரெம்டா என்னன்னு பார்த்தோம். ரெம்ல எப்படி ரெம்டா என்ன தற்காலிகமா டேட்டாவை சேமிச்சு வச்சுக்கிறது பார்த்தோம்.
அடுத்து வந்து தேக்க சாதனங்களை பார்த்தோம். பெர்மனண்டா எப்படி மெமரி சேவ் பண்ணி வைக்குது, தற்காலிகமா எப்படி மெமரி சேவ் பண்ணி வச்சுக்கின்னு பார்த்தோம். அடுத்து வந்து தொடர்பாட சாதனங்கள் நெட்வொர்க்கிங் டிவைஸை பார்த்தோம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். ஓகேயா, இதோட முடிச்சுக்கும் கிளாஸ். எல்லாருக்கும் சந்தோஷமா? கிளாஸ் அப்பாடா முடிஞ்சு இல்லையா? முடிஞ்சுதானே? அப்படித்தானே? Yes, sir. உங்களுக்கு டைம் கூடயா நான் எடுக்கிறது கிளாஸ்? டைமை குறைக்கையா இல்லாட்டி ஃபாஸ்டா சொல்லி இல்ல தரையா? இல்ல சார். சார். இல்ல சரி நல்ல டைம் ஓகேயா, நான் படித்ததெல்லாம் விளங்கிச்சா விளங்கலையா? உண்மையை சொல்லுங்க பாப்போம். விளங்கிச்சா விளங்கலையா? விளங்குச்சு சார். நல்லா விளங்கிச்சா? Right, sir. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் பேசிக் வந்து விளங்கி, இதுதான் வந்து கம்ப்யூட்டர் பேசிக். இதே தான் வந்து கிரேட் 7க்கு இதுக்கு சென்ட்ரல் ப்ராசஸிங் தனி பாடம் இருக்கா இல்லையா? கணினி ஒழுங்கமைப்புன்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கி, அதுக்குள்ள வந்து ப்ரொசஸர்ல இத்தனை வகை இருக்கி, என்னென்ன இருக்குன்னு எல்லாம் அதில் இருக்கி. ஓகே, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம். இந்த கிளாஸை கண்டினியூ பண்றதா இல்லாட்டி ஸ்டாப் பண்றதான்றது உங்களோட கையில தான் இருக்கு. ஓகேயா, நம்ம கிழமையில என்னென்ன எந்த நாள்ல கிளாஸ் செய்வோம்? எல்லாருக்கும் சனிக்கிழமை ஃப்ரீயா? சனிக்கிழமை எந்த கிளாஸும் இல்லையா இருக்கும்? இல்ல சார். சனிக்கிழமை அப்ப நம்ம கிளாஸஸ் இந்த ஒவ்வொரு கிழமையும் நடக்கும். சரியா? அடுத்தது வந்து கிரேட் 6 ஆக்கள் வந்து 1.3 மென்பொருளின் தேவை. அதை மட்டும் நான் வந்து அடுத்த கிளாஸ்ல படிச்சு தருவேன். மற்றதை வந்து நீங்க வீட்டுல சரி, அது ரெண்டையும் சேர்த்து ஒரு கிளாஸ்ல நான் போட்டு கவர் பண்ணி விடுறேனே. விஷயம் முடிஞ்சு. ஓகே, அப்போ ஓகே, எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்யூ. நான் லீவ் ஆகுறேன். Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you.